ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி, வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், நாசாவுடைய ஒரு படத்தை. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். 2003ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2003, 9, 16 எடுத்துக்காட்டார்கள். அசந்து போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிவருடைய மேப், சேட்டலைட் மேப், இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறி இருக்கிறது 2016. அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் 2023 இதில் ஒரு பகுதி வத்திவிடும் என்று. வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி, ஜீவ நதி, எக்கச்சக்கமான ஆட்டிகள். ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி, சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி. இது வத்துறது எந்த அளவுக்கு என்றால், பழங்காலத்து சில நாணயங்கள், சில விஷயங்கள், அவைகள் எல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள். அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் குறிவைத்து சொன்னார்கள், சேட்டலைட் மூலமாக யூப்ரட்டிஸ் நதிகளை இன்றைக்கு அவதானிக்கப்படுற அளவுக்கு. யூப்ரட்டிஸ் நதியுடைய ரிவர் இன்றைக்கு இவ்வளவு சுருக்கமாகி விட்டது. மக்களுக்கு, ஈராக் மக்களுக்கு தண்ணீர் இல்லையாம், யூப்ரட்டிஸ் வத்துதாம். இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது. உலகம் பஞ்சம் என்று பேசப்படுகிறது. அத்தாதுர்க் என்ற ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் அடிக்கிறார்கள். அந்த நதியை திருப்பி அது இன்னும் கொஞ்சம் நதியை வத்து வைக்கிறது. கூடி அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லையாம். ரசூலுல்லாஹ் சும்மா பேசவில்லை. யூப்ரட்டிஸ் நதி வத்தி தங்க மழை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள். 100 பேர் போனால் 99 பேர் சாகடிக்கப்படுவார்கள். ஒரே ஒருவர் தான் மீதமாக இருப்பார்கள். 99% என்று அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட யுத்தங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ரசூலுல்லாஹ் சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை, அடையாளத்தை போட்டு சொன்னார்கள். அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான். எல்லாம்